என் பெயர் அசோக், வயது 28. ஆள் பார்க்க நன்றாக கட்டுமஸ்தாக இருப்பேன். நான் எப்படி என் மாமியாருடன் சந்தோஷமாக இருந்தேன் என்பது தான் இந்த கதை. இது என் வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்த நிகழ்வு. நடந்து கொண்டும் இருக்கிறது. இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை அனுப்புங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருடம் ஆகிறது. என் மனைவி பெயர் கீர்த்தனா. நான் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்கிறேன். நல்ல சம்பளம். 1.5 வயதில் சின்ன பெண் குழந்தை. பெயர் நேகா. மனைவியுடன் சாலிகிராமத்தில் சொந்த வீட்டில். கார் இதர வசதிகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை. மனைவி ஊர் மதுரை. என் மாமியார் லதாவும் அவர் பையன் ரமேஷும் மதுரை சிட்டியில் ஒரு தனி சொந்தமான பெரிய வீட்டில் இருக்கிறார்கள். அதே தெருவில் சொந்தமாக 2-3 வீடு, கடைகள் என்று நல்ல வசதி. வாடகையிலேயே நல்ல வருமானம். என் மாமனார் என் கல்யாணத்துக்கு முன்பிருந்தே உடல்நிலை சரியில்லாமல் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்தில் போய் சேர்ந்து விட்டார். மச்சான் ரமேஷ் பைனான்ஸ் பிசினஸ். இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. இப்போது என் மாமியாரை பற்றி. இத்தனை நாள் என் மாமியாரை நான் தப்பான கண்ணோட்டத்தில் எப்போதும் பார்த்ததில்லை. ஏனென்றால் என் மனைவியுடன் என் இல்லற வாழ்க்கை எந்தவித பிரச்சினை இல்லாமல் சுகமாக போய்கொண்டு இருந்தது. என் மனைவியும் என் மாமியார் லதா போன்றே நல்ல எலுமிச்சை கலர் அழகு. என் மாமியார் என் மனைவியை விட இன்னும் கூடுதல் சிவப்பு கலர். அளவான உயரம். உடல். 45 வயதுதான் ஆகிறது. பார்த்தால் அப்படி தெரியாது. சின்ன வயது போல் தான் தெரியும். அப்படி ஒரு மினுமினுப்பு. சின்ன வயது நடிகை ஓய் விஜயா போல இருப்பார். ஒரு தடவை என் ஆபீஸ் ஃப்ரெண்ட் கல்யாணம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடக்கவிருக்க நான் மட்டும் மேரேஜ் அட்டன் பண்ண ட்ரெயினில் மதுரை மாமியார் வீட்டுக்கு காலையில் வந்தேன். அன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் டிக்கெட் சென்னைக்கு பண்ணியிருந்தாலும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகவில்லை. ஆகிவிடும் என்று நம்பிக்கை. காலையில் மாமியார் வீட்டுக்கு வந்தவுடன் தடபுடலாக என்னை வரவேற்ற காபியெல்லாம் கொடுத்து உபசரிக்க வீட்டில் மச்சானை காணவில்லை. எங்க அத்தை ரமேஷ். அவன் பைனான்ஸ் விஷயமா நாகர்கோவில் வரை போயிருக்கான். அப்படியே பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட் கல்யாணம் ஒண்ணு இருக்கு மாப்பிள்ளை. நேத்து நைட்டு தான் கிளம்பி போனான். கல்யாணம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு வந்துடுவான். நீங்க இப்ப கொஞ்சம் ஒரு 1 அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா குளிச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு கிளம்புங்க. நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடுங்க. நான் அதுக்குள்ள டிபன் ரெடி பண்ணிடறேன். அதெல்லாம் வேணாம் அத்தை. நான் அங்கே மேரேஜ்ல பார்த்துக்கிறேன். பரவாயில்லை மாப்பிள்ளை, இட்லி வடை பண்ணிடறேன். எனக்கு கீர்த்தனா போன் பண்ணி சொன்னாள். உங்களை வெளியே சாப்பிட வேணாம்னு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசியிருந்து விட்டு மாமியார் கீர்த்தனா நேகா குழந்தை பற்றி குசலம் எல்லாம் விசாரித்த பின் நான் ரூமுக்கு போய் படுத்து விட்டேன். அலாரம் அடித்து எழுந்து வெளியே வீட்டுக்கு பின்புறம் பாத்ரூம் போய் குளித்துவிட்டு வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு அவசரத்தில் என் ரூமிற்கு பதில் வீட்டில் 2வது ரூமில் நான் நுழைந்து கதவை சாத்தி பார்த்தால் என் மாமியார் அப்போதுதான். அவரும் குளித்து விட்டு நின்று கொண்டிருக்க என்னை பார்த்ததும் ஐயோ மாப்பிள்ளை என்று பதறி வெட்கப்பட எனக்கு அப்போதுதான் நினைவு வந்தது. ஐயோ சாரி அத்தை, அவசரத்தில என் ரூம்னு வந்துட்டேன் என்று வெளியே போக டோர் கைப்பிடியை இழுக்க அது வேலை செய்யாமல் கதவை திறக்க முடியாமல் மக்கர் பண்ணியது. நான் இன்னும் மேலும் மேலும் கதவை திறக்க ட்ரை பண்ண மாப்பிள்ளை, அந்த டோர் கைப்பிடி இந்த மாதிரி தான் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். முதல்ல இதை மாத்தணும். கொஞ்சம் இருங்க என்று சொல்லி கொஞ்சம் திரும்பி எல்லாம் முழுவதும் போட நான் ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தேன். அத்தை அவ்வளவு அழகு. தரை டைல்ஸில் அத்தையின் ஈரக்கால் பட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி பின்னால் என் மீது சாய பதறி போய் நான் அத்தையை பிடிக்க அப்போது தான் கவனித்தேன். 2 பேரும் ஒரு வித மயக்கத்தில் இருந்தோம். அத்தையும் என்னை விட்டு விலக முயற்சிக்கவில்லை. எல்லாம் எங்கள் இருவருக்கும் ஒரு புதுவித மயக்கத்தில் ஆழ்த்தி ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. அதை சுலபத்தில் இழக்க இருவரும் தயாராக இல்லை. மயக்கத்தில் வேணாம் மாப்பிள்ளை, தப்பு, வெனும் என்று கெஞ்சலாக சொல்ல அதை பார்த்த எனக்கு இன்னும் உடம்பெல்லாம் சூடாக இருவரும் உணர்ச்சி பெருக்கில் இருந்தோம்.
அப்போது திடீரென காலிங் பெல் அடிக்க இருவரும் சுயநினைவுக்கு வந்தோம். அத்தை சுதாரித்து அந்த பக்கம் திரும்பியபடி, நீங்க இங்கேயே இருங்க மாப்பிள்ளை, நான் போய் யாருன்னு பார்த்துவிட்டு வர்றேன் என்று சேலையை அவசர அவசரமாக கட்டிக்கொண்டு கதவு கைப்பிடியை 2-3 தடவை மேலும் கீழும் ஆட்ட கடைசியில் கதவு திறந்தது. நான் டவலை கட்டிக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்திருக்க சிறிது நேரத்தில் அத்தை வந்து, ஒண்ணுமில்லை காய்கறிகாரம்மா தான், அவங்க போயிட்டாங்க. மாப்பிள்ளை நீங்க உங்க ரூம் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டிபன் சாப்பிட வாங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன் என்று என் கண்ணை பார்க்க முடியாமல் கூச்சத்துடன் சொல்லி விட்டு போனார்கள். நான் உள்ளுக்குள் நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் எப்படியாவது இன்னைக்கு அத்தையை சமயம் பார்த்து என்று சொல்லிக் கொண்டேன். கல்யாணம் போய் அட்டெண்ட் பண்ணாலும் எனக்கு அங்கே அத்தை ஞாபகமாகவே இருந்தது. அதை சமாளிப்பது ரொம்பவும் கஷ்டமாக இருந்து என்னால் நார்மலாக இருக்க முடியவில்லை. நெளிந்தபடியே இருந்தேன். திரும்பவும் எப்ப வீட்டுக்கு போவோம்? அத்தையை மறுபடியும் அப்படி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமானது. கல்யாணம் நல்லபடியாக முடிந்தவுடன் லஞ்ச் அரைகுறையாக சாப்பிட்டு விட்டு என் பிரண்ட்ஸ் எல்லோரும் கோவிலுக்கு போக, நான் மட்டும் எனக்கு அவசர வேலை இருக்கு என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். வழியில் காஸ்ட்லி ஸ்வீட்ஸ், வாசனையான சந்தன முல்லை ஒரு 6 முழம் வாங்கிக் கொண்டு அத்தைக்கு போன் பண்ணி, நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்ல, சரி மாப்பிள்ளை பார்த்து வாங்க என்றாள். காரை பார்க் செய்து விட்டு வீட்டிற்குள் அவசரமாக போனாள். அத்தை வெள்ளை மற்றும் எலுமிச்சை பச்சை கலர் கலந்த டிசைன் புடவை, கொஞ்சம் போல் மேக்கப்பில் நல்ல சென்ட் வாசனையுடன் தரிசனம் கொடுக்க, எனக்கு அப்படி அத்தையை பார்த்தவுடன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. நல்ல வேளையின் பண்ணியிருந்த சட்டை முன்பே வெளியே எடுத்து விட்டிருந்தேன். எனக்கென்னமோ அத்தை எனக்காகத்தான் இப்படி டிரஸ் மற்றும் மேக்கப் பண்ணி இருக்கிறார் களோ என்று தோன்றியது. வாங்க மாப்பிள்ளை, கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிந்ததா? சாப்பிட்டீங்களா? இல்ல ஏதும் சாப்பிடுறீங்களா? இல்ல அத்தை, அங்க கல்யாணத்துல சாப்பிட்டுட்டேன். சரி மாப்பிள்ளை, நீங்க உங்க ரூமுக்கு போய் ஏசியில ரெஸ்ட் எடுங்க, நான் ஜில்னு பாதாம் கீர் எடுத்துட்டு வர்றேன். இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்று சொல்லி எப்படி கிச்சன் பக்கம் போக, நான் ரூமுக்கு போய் நன்றாகவே ஃப்ரெஷப் ஆகி வேஷ்டி சட்டை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் போல் டியோடரண்ட் உடம்புக்கு அடித்துக்கொண்டு அத்தையின் வரவுக்காக ஆவலோடு காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை என்று அழைத்தபடி அத்தை ஒரு கிளாஸில் கீர் உள்ளே வந்து கொடுக்க, நான் வாங்கிக் கொண்டவுடன், மாப்பிள்ளை ஏதாவது வேணும்னா என்னைய கூப்பிடுங்க, நான் வெளியே இருக்கேன், வீட்டில யாரும் இல்லை. சர்வண்ட் அவங்க ஏரியாவில கல்யாணம்னு அவ காலையில வந்துட்டு உடனே போயிட்டா. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லி விட்டு போவதற்கு திரும்ப அத்தை என்று கூப்பிட்டேன். என்ன மாப்பிள்ளை, தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை, உங்களை அப்படி காலையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நார்மலாக இருக்க முடியலை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட பாருங்க உங்களை பார்த்தவுடனே என்று காண்பிக்க பார்த்து ஆச்சரியப்பட்டு புன்னகைத்து பின் நிதானமாக, வேணாம் மாப்பிள்ளை, இது தப்பு, காலையில ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, அதை மறந்துடுங்க, நான் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அத்தை, இப்படி கட்டிலில் வந்து உட்காருங்க என்று அவள் கையை பிடித்து அழைத்து கட்டிலில் உட்கார வைக்க, வெட்கத்துடன் என் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். காலையில் நடந்ததை மறக்கிறதா? என்ன சொல்றீங்க அத்தை? காலையில் இருந்து உங்க ஞாபகமாவே இருக்கு, எந்த ஒரு வேலையையும் செய்ய பிடிக்கலை, வேற எதுவும் தோணமாட்டேங்குது, காலையில நமக்குள்ள நடந்தது மனசுக்குள்ளேயே ஓட்டிட்டே இருக்கு, வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியலை, எப்பவும் உங்களோட நினைப்பாவே இருக்கு, நீங்க ஏன் இதை துரோகம்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு இருக்கு, எவ்வளவு அழகு தெரியுமா நீங்க, இந்த வயசிலேயும் என்னைய போதை ஏத்துறீங்க, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் என்னைய பிடிச்சிருக்கு தானே? பிடிக்காமலையா மாப்பிள்ளை இப்படி உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டிருக்கேன்? என் பொண்ணு கீர்த்தனாவுக்கு ஏத்த சரியான ஜோடின்னு எத்தனை நாள் உங்க 2 பேரையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? அத்தை, இப்ப ஒன்னு சொல்லட்டுமா? உண்மையிலேயே நான் மட்டும் கீர்த்தியை பார்க்காமல் உங்களை முதல்ல பார்த்திருந்தேன்னா உங்களைத்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பேன்.
சீ போங்க மாப்பிள்ளை. நான் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கேன்? ஐயோ என்ன அழகு! ரோஸ் கலர் நீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க கீர்த்தியை விட இன்னும் நல்ல கலர். அதுவும் இன்னைக்கு காலையில மேலே. என்ன இருந்தாலும் மாமா கொடுத்து வச்சவர்தான். அத்தை ஆனந்த பெருமிதத்துடன், புன்சிரிப்புடன், வெட்கத்துடன் என் மேல் சாய. இந்த மாதிரி யாரும் என் கிட்ட பேசினதில்லை மாப்பிள்ளை. என்னை வர்ணிச்சதுமில்லை. இப்படி உங்க வாயால கேட்க கேட்க மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ தப்பு பண்றோமோன்னு உள்ளுக்குள்ள போட்டு அரிச்சிக்கிட்டு இருக்கு. அத்தை நீங்க பயப்படவே வேணாம். இது நமக்குள்ள மட்டும் தான் இருக்கும். யாருக்கும் தெரிய வராது. துரோகம் நூலாம் நினைச்சு மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி என்ன? 2 பேரும் ஒன்னா சேரலாம். இதுல தப்பே கிடையாது. வெளிநாட்டுலலாம் இதெல்லாம் சகஜம். ஏன் நம்ம ஊர்ல பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் இது காமன். ஏன்னா வெளியே போய் யார்கிட்டேயும் இந்த மாதிரி பண்ணால் பின்னால வீட்டில சொசைட்டில ப்ராப்ளம் வரும்னு, அதனால குடும்பத்துக்குள்ளேயே முடிஞ்சா இப்படி இந்த மாதிரி நடக்கும். அதனால எந்தவித பயமும் கிடையாது, தப்பும் கிடையாது. என்னமோ மாப்பிள்ளை நீங்க சொல்றீங்க. பின்னால ப்ராப்ளம் வராம கீர்த்திக்கு தெரியாமல், ஏன் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. என் வாயிலிருந்து ஒரு ரகசியம் வெளியே வராது. நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. பாதாம் கீர் எடுத்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு அத்தைக்கு கொடுக்க கொஞ்சம் போல் குடித்தாள். அத்தை, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. என் வாயிலிருந்தும் எந்தவித மேட்டரும் வெளியே வராது. நீங்க கவலையே பட வேணாம் என்று அவள். அத்தை ஆவலுடன் காதலுடன் என்னை நிமிர்ந்து பார்க்க. அத்தை அரை மயக்கத்தில் இருக்க நான் அத்தை என்றேன். மயக்கத்தில் என்ன மாப்பிள்ளை? என்றாள். வாங்கி வந்திருந்த சந்தன முல்லை பூவை எடுத்துக் கொடுத்து. அத்தை எனக்காக இதை நீங்க உங்க தலையில் வச்சுக்கணும். இப்பதிலிருந்து நீங்களும் நானும் புருஷன் பொஞ்சாதி. நான் டிசைட் பண்ணிட்டேன். நாம தனியா இந்த மாதிரி இருக்கும்போது உங்களை ஆசையா லதாவா போன்னு தான் கூப்பிடுவேன். நீயும் இனிமே என்னைய உன் புருஷனா நினைச்சு பழகலாம், கூப்பிடலாம். அதுவும் நாம இந்த மாதிரி தனியா ஒன்னா இருக்கும் போது என்ன சரியா? சரிங்க மாப்பிள்ளை. பார்த்தியா இப்ப தான் சொன்னேன். சாரிங்க. நானும் உங்களை என் புருஷனாவே நினைச்சுக்கிறேன் என்று. பூவை வாங்கி தன் தலையில் வைத்தபடி என்னை பார்த்து கண்ணடித்து சிரிக்க. பூவாசனை கூப்பென்று ரூமெல்லாம் பரவ. எனக்கு அத்தையை அப்படி பூவோடு பார்க்க போதே தலைக்கேறியது. ஏய் லதா, என்னங்க நீ இப்போ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தங்க விக்கிரகம் போல ஜொலிக்கிற. இப்ப உன்னைய ரஸ்குல்லா மாதிரி அப்படியே சாப்பிடணும்னு போல ஆசையா இருக்கு. அத்தை சிரித்தபடியே எழுந்து என்னிடம் வந்து நின்று, இப்படி நீங்க பேச பேச எனக்கே உங்க மேல வெறியாகுது என்று